ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு முதலாவதாக ராசி பலன்களை பார்த்துவிட்டு திருப்புகழ் ஆலயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பற்றின ஒரு அழகான வரலாறு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன மற்றும் இந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத ராசி பலன் பார்த்துட்டு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு விரய செலவுகள் காத்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 10ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இருப்பதனால் அலைச்சலோடு சேர்ந்த செலவுகளும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு நாள். பிரச்சனைகளோ அல்லது மன வருத்தங்களோ அல்லது குறைகளோ ஏதும் இருக்காது. சந்தோஷங்களோடு சேர்ந்த இந்த செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு இனிமையானதாகவே அமையக்கூடும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ராகு காலத்தில் பெண்கள் குறிப்பாக ராகு கால பூஜை துர்கைக்கு செய்வது குழந்தை பிறப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக அமையும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் அமைந்திருப்பதனால் புத்திர பேருக்காக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தீபமேற்ற பெண்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ரிஷபராசியில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை கொடுக்கும். இன்றைய நாள் சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். பகல் நேரத்திற்கு பிறகு நல்ல ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் உண்டு. இவர்களால் உங்களுக்கு லாபம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு அலுவலகத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்க மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதில் மனதில் ஒரு சில குழப்பங்கள் காலை நேரத்தில் கணவன் மனைவியிடையே இருக்கும். இந்த குழப்பங்கள் பகல் நேரத்திற்கு பிறகு சரியாகிவிடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று வியாபாரத்திலேயோ அல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலோ வேலை பலுவை அதிகமாக்குவார். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தொய்வுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடகராசி நேயர்கள், சந்திர பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கலாம். செலவுகள் இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நண்பர்கள் மூலமாக தீரக்கூடியது. இன்றைய நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் பெண்களிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று வர இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள், சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று சிம்மராசியில் இருப்பதனால் சிம்மராசி நேயர்களுக்கு காலை நேரத்தில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் சேர்ந்து சுக்கிரன் இருப்பதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் எதிர்பார்க்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செவ்வாய் வீட்டில் இருப்பதனால் சற்று தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனைகளில் மன வருத்தங்கள் ஏற்படலாம்.
இதனால் மனம் தளர வேண்டாம். இன்று மாலை நேரத்தில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இந்த சங்கடத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவார்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே காலை நேரத்தில் குழப்பமாகவும் மற்றும் பகல் நேரத்திற்கு பிறகு இந்த குழப்பங்கள் தீரும். இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதற்கு சிம்மராசி அன்பர்கள் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சற்று செலவுகளை அதிகரிக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் வழக்குகளில் வெற்றி உண்டு. ராகு கால பூஜையில் துர்க்கையை வணங்க நினைத்த காரியங்களை சாதிக்கலாம். 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது வழக்குகளில் வெற்றி உண்டு. இன்றைய நாளில் இந்த ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் கல்யாண விஷயங்கள் மற்றும் திருமண ஆன புதுமண தம்பதிகளுக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் முருகப்பெருமானுடன் இன்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் முடிவுகள், காரிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்றைய நாளில் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரத்தில் நல்ல ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் இன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான பதிலும் மனதில் நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமையும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக செலவுகள் குறைந்து இன்று ஆரோக்கியமும் மேம்படும். துலாம் ராசி நேயர்கள் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீபமிடலாம். மேலும் முருகப்பெருமானை வணங்க ஆரோக்கியங்கள் மேம்படும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இன்று குடும்பத்தில் சற்று செலவுகளை அதிகரிக்கும். வியாபாரங்கள் மேம்பட்டு இருந்தாலும் கூட இன்றைய நாளில் ராகு பகவானின் சஞ்சாரத்தினால் செலவுகள் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் இன்று பிள்ளைகளால் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பணம் கொடுக்கல் மற்றும் வாங்கலில் சற்று மாற்றங்களை தரலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் குடும்பஸ்தானத்தில் பெண்களுக்கு குறிப்பாக உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் வாக்குவாதங்களோ அல்லது மனதில் வேற்றுமைகளோ ஏற்படலாம். இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து முருகனுக்கு அர்ச்சனை செய்ய இன்றைய நாளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு சற்று மனதில் நல்ல தைரியத்தை கொடுக்கலாம். பய உணர்வு போகக்கூடிய நாளாக இருக்கும். கடன் தொல்லைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலையின் பலு அதிகமாக காரணத்தினால் மன அழுத்தங்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்து இன்றைய நாளில் பய உணர்வு நீங்கின ஒரு நாளாக அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் மிகவும் மகத்தான நாளாக அமைகிறது. விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் சுவாமி ஐயப்பனை வணங்கினால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர சகோதரிகளின் உறவுகளில் சற்று மன வேற்றுமைகளும் மற்றும் வாக்குவாதங்களும் வரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் கணவன் மனைவி உறவில் சற்று சலசலப்பு காலை நேரத்தில் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு சரியாகிவிடும். இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குரு பகவான் ராசியிலேயும் சற்று சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பணவரவு அதிகரிக்கலாம்.
வியாபாரிகளுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக புதுவிதமான வியாபாரங்களில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். 6 சூரியன் 10ஆம் இடத்தில் புதனுடன் இருப்பதனால் புது வியாபாரங்கள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரக்கூடியதில் வெற்றி உண்டு. இன்றைய நாளில் விநாயக பெருமானையும் முருகனையும் வணங்க மனதில் எண்ணிய காரியங்களில் வெற்றி அடையும். 12 ராசிக்கும் உண்டான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். இன்றைய திருப்புகழ் ஸ்தலங்களில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில். இந்த காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பெயர் ஸ்வர்ண காளீஸ்வரர். இந்த ஸ்வர்ண காளீஸ்வரரை நாம் சென்று வணங்கினால் நமக்கு எப்பொழுதுமே செல்வத்தில் குறை இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 தீர்த்தங்கள் உண்டு. இங்கே யானை மடு அப்படின்னு ஒரு இடம், அதுலேயும் அந்த தீர்த்தமும் ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்திரனினுடைய யானை ஐராவதம் இருக்கு இல்லையா, பிருகு மகரிஷி ஒரு முறை திருமாலை வைகுண்டத்தில் பார்த்துவிட்டு திருமாலினுடைய மனைவி மகாலட்சுமி மாலையை பிருகு முனிவர்கிட்ட கொடுக்குறார். பிருகு மகரிஷி என்ன பண்ணுறார், அந்த மாலையை இந்திரன்கிட்ட கொடுக்குறார். என்கிட்ட இருக்கிறத விட நீ இந்திரலோகத்தை ஆளுகிறார், அதனால் இந்த மாலை உன்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறார். இந்திரன் மகாலட்சுமியினுடைய அந்த மாலைக்கு அவ்வளவா மரியாதை கொடுக்காமல் அதை என்ன பண்ணுறார், அந்த யானைக்கு போடுறார். அந்த யானை அதனுடைய மதிப்பு தெரில, அதற்கு ஒரு மாதிரி கழுத்து உறுத்தி ஒரு மாதிரி பண்ணோடனே இந்த யானையை கழட்டி அந்த யானை காலால் மிதிக்குது. இதை பிருகு மகரிஷி பார்க்குறார். உடனே கோபம் கொண்டு அந்த யானைக்கு சாபமிடுகிறார். அப்போ அந்த யானை தன்னுடைய சாபம் தீர்ப்பதற்காக இந்த இடத்தில் இந்த காளையார் கோவிலில் தீர்த்தத்தை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யுது. இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, மனிதரினுடைய கண் பார்வைக்கு படாமல் இந்த யானை சிவ பூஜை செய்ய வேண்டும். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த யானையை பார்த்துறார். பார்த்த உடனே இந்த யானை அந்த தலையை அந்த மேட்டில் முட்டி 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 அது அப்படியே பூமிக்குள்ளே போயிடுது அந்த யானை ஐராவதம். அந்த இடத்துல அந்த யானை போன உடனே நீர் சுரந்து அந்த இடம் யானை மேடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தீர்த்தம் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் யார் நீராடி சிவனை வணங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் ராவணனினுடைய வதத்திற்கு பிறகு தனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அதற்காக இங்கு இந்த யானை இந்த மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கியதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இங்கே மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 8 தீர்த்தங்கள் உண்டு. இந்த தீர்த்தங்களில் இந்த யானை மடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தில் தான் கொக்கு மந்தாரை இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. இந்த கொக்கு மந்தாரை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மலர். இங்கே 3 சிவன் சன்னதிகள் உண்டு, 3 அம்பாள் சன்னதிகள் உண்டு. இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்கட்டும், இந்த திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்கட்டும், எந்த ஸ்தலத்திலேயுமே 3 சிவபெருமானுக்கு 3 அம்பிகை இருந்ததாக இல்லை. இங்கு மூலவரினுடைய திருநாமம் ஸ்வர்ண காளீஸ்வரர் மற்றும் ஸ்வர்ணவல்லி. இந்த ஆலயத்திற்கு ஏன் காளையார் கோவில்ன்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரர் ஒரு முறை விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி அப்படிங்கிற இடத்துல சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்கே இந்த சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில் வருகிறார். இந்த காளையார் கோவில் வரும்பொழுது அவர் ஈசனை சென்று வணங்க வேண்டும், இங்கே ஸ்வர்ண காளீஸ்வரரை சென்று வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலை அந்த ஊருக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது முழுவதும் சிவலிங்கமாகவே இருந்தது. அப்போ அவர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் நின்ன இடத்துலேருந்தே. நான் உன்னை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது முழுவதும் சிவலிங்கமாக இருக்குது பூமியில், நான் எங்கு காலை வைத்து வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஈசனிடம் பாடுகிறார். தன்னுடைய நண்பர் அங்கே நின்று கஷ்டப்படுறதை பார்க்க முடியாத சிவபெருமான் தன்னுடைய காளையை அனுப்புகிறார். அந்த காளை இந்த ஊர் எல்லை வரைக்கும் ஓடி திரும்பவும் அது கோவிலுக்குள் சென்று விட்டது. இந்த காளை எங்கெல்லாம் கால் வைத்ததோ அந்த இடத்தில் சிவலிங்கம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு
சுந்தரர் வந்து அந்த காளையினுடைய கால்களை மேல் வைத்தே அதை பின்பற்றி ஆலயத்திற்கு சென்று ஈசனை வணங்கினார். அதனால இந்த ஆலயத்திற்கு காளையார் கோவில் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் இந்த புராண வரலாறு வந்து நமக்கு சொல்லுகின்றன. சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷ காலங்களில் நம்ம போய் வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த அருத்ரா தரிசனமும் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமாகும். ஒரு வருடத்தில் நம்ம எப்போ வேண்டுமானாலும் இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் இங்கே மொத்தம் ஒரு 9 தீர்த்தங்கள் இருக்குது. 9 தீர்த்தங்கள்லேயும் நாம் நீராடி இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம தலையில் வந்து அதை தெளிச்சுட்டு சுவாமியை வணங்கினோம்னா நம்ம இப்பிறவியில் செய்த பாவங்கள் தீர்ந்து நாம் கேட்கும் வரங்களை ஈசன் தருவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பெயருக்கு ஏற்றாற் போலேயே ஸ்வர்ண காளீஸ்வரர் அப்படிங்கிறவர் என்றைக்குமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஸ்வர்ண வள்ளியுடன் சேர்ந்த ஸ்வர்ண காளீஸ்வரரை காளையார் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் சென்று வணங்கி நாமும் ஐஸ்வர்யங்களை பெறலாம். இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.